அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் பிரசாத் ஆப்பில் ஒரு 3 நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு முழு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற ஆகி போச்சு. அடுத்த ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. முதல்ல அது சிறப்பு என்னென்னா, இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மேடையில் உட்காரலாம் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியே தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டுவது இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டைரக்ட் பண்ணது யார் தேடுங்க இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடுங்க போதும். ரெண்டு கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் இங்கே சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்டுருக்காரு கோபி, வாழ்த்து. இன்னொன்று இதில் நடிகை எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம இடத்துல ஒர்க் பண்ணவங்க தான். அப்புக்குட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேஷ் பாபா இருக்கட்டும், சௌந்தர்யா சீக்கிரம் இணைவோம். கண்ணன் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசிலாம் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒருத்தர் பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கடன் மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும், எல்லாரும் விஜயோட ஆளுக்கு தான். நம்ம கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம் ஜி சாருக்கு 2 மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு அப்படின்னாரு. நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறது இல்லை. விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதான் ஒரு லைஃப்பில் 2 லைஃப் கொடுத்தாரு. ஆமாம், அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம். அப்புறம் இந்த படத்தோட நாயகன் தினேஷ், பத்திரிகையாளர். சிலர் வந்து ஹீரோவாக வருவாங்க, பல துறையிலேருந்து வருவாங்க, ஆசையில் ஆர்வத்தில் வருவாங்க. அது படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவோம், இது ஆசைக்காக நடிச்சிருக்காங்க, ஒரு ஆர்வத்தில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. ஆனால் அப்படி தான் நினச்சேன். சரி, பத்திரிகை திறந்து அவர் ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருப்பாரோன்ட்டு. இது முழுக்க ஒரு நடிகருக்கான தகுதி, முழு தகுதி இருக்கு அவருக்கு. ஆசைக்காக ஆர்வத்துக்காக ஒரு கலை வெறி. அந்த கலை வெறி தான் அந்த கொலை வெறியோட உட்காந்துருக்காரு. அந்த கேரக்டரை இன்னும் அது வந்து இன்னும் மாறலாம், பயமாக இருக்குது. பார்க்கும்போது என்ன சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறாரு. ஆமாம், ஆனால் அவர் ஒரு இடத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன், அதுக்கப்புறம் காதல் இளவரசன் கமலாசன் வந்தார். அதுக்கடுத்து ஒரு இடத்துக்கு ஆளை காணோம். இதில் ஒரு பெட்ரூம் சின்னுச்சு, அது போதும், மனுஷன் புகுந்து விளையாண்டாரு. ஆமாம், நான் நினைக்கிறேன் அந்த ஒரு சினுக்காக தான் கதையை ஒத்துருப்பார் போல இருக்கு. கையை போகிறாரு, கையிலும் உழைக்கிறாரு. அப்புறம் சரி கொஞ்சம் அந்த மூவட்டு ஆகி போச்சு அவருக்கு. மூவட்டு ஆனோடனே டக்கு செல்லை பார்த்து போய் ஏற்றிக்கிறார். இதெல்லாம் புது இயக்குனர் வந்து புதுசாக சிந்திச்சிருக்காரு. அவரும் பாக்கியராசர் வந்து முருகன்கா சொன்னார், இது அதையும் மீறிடுச்சு. இப்போ டல்லாயிருச்சா, ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் ஆகிடு அப்படியா ரீல்ஸ், அதுக்கு பேர் ஏதோ ஒன்று 3 இடத்துல எதாவது இருந்தாண்ணா. 2 பொம்பளையை பார்த்தாரு, திருப்பி கையை போட்டார், அது முறைச்சிச்சு. அப்போதைக்கு டைலாக் லவ் தான்மா. எல்லாமே அங்கே அப்படி தான் ஆரம்பிக்கும், அது எங்கேயும் முடியுங்கிறது அப்புறம். அது மாதிரி அந்த ஒரு சீனில் அவர் வந்து தினேஷ் வந்து பூந்து விளையாண்டான்னு சொல்லலாம். ஆமாம் சார், இந்த படத்துக்கு ஒரு சீன் போதும் சார். என்ன சார் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ட்ரெஸ் தான் உட்காந்துருக்கணும், அது சந்தோஷமாக அந்த ஃபீல் பண்ணிக்கணும்.
அதனால தான் இப்போ ஹீரோயின் ஏன் வரலன்னா அது மலை மேலே உட்காரல சிக்கலை. இன்னும் அந்த மூட்லேருந்து மாறாமல் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம், நமக்கும் பயம் இருக்குல்ல. அதனால் பத்திரிக்கையாளர்ன்ட்டு ஒரு ஹீரோவாக இருக்காரு நான் சாதாரண நினச்சிட்டேன். சார் இதுக்கு சொல்ல உங்களோட ரியாக்ஷன் எல்லா லவ் சீனும் சரி, அந்த சீரியஸ் சீனும் சரி, ஒரு சிறந்த நடிகராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த பத்திரிக்கையாளன் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முழு நேர நடிகராயிருங்க. ஆமாம், பத்திரிக்கையை பார்த்துக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் கூட வரேன். இப்போ என்ன இப்போ அது ஒன்று பாக்கி இருக்கு, அதையும் பார்த்துறேன் நான். அப்போ யாதும் அறியான் நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர். இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். ஒரு ரசிகரா இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்கு. அவர் விஜயோட ரசிகராக பதிவு பண்ணுறது விஜயை பற்றி அந்த 2006 பேக்கில் போயிட்டேன். நான் ஏன் அதுக்கு போயிட்டேன், திருப்பாச்சிக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அதிகமாக போகுது உங்களுக்கு. 2026 ஆமாம், அதில் விஜய் சார் எப்போ பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னவோ சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனராக சொல்ல, ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போ உதவி இயக்குனர் இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாசியருக்கு படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும். அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அது இல்லை, அயனார் கோயில் போய் அவரோட சொருவதில் அது இல்லை, நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதிலெல்லாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நான் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான். அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினி ஸ்ரீ ஒரு சாங் வேணும், இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான். நிறைய மாற்றங்கள் விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்க நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சு டைலாக்லாம் போய் யாரோ பஞ்சு டைலாக் விட்டாங்களே, என்ன டைலாக் இது, ஆமாம் நிறைய விட்டேன். இது மாதிரிலாம் அப்புறம் யோசிச்சோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டைலாக்லாம் பேரரசன் அப்புறம் திருப்பி பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயம் தான் முடிச்சுட்றேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும், வச்சு வைக்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேட்ட எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும், படம் நல்லா வரணும்னா. அது மாதிரி லவ் ஸ்டோரி நல்லா வரணும்னா, ஒரு காதல் படம் நல்லா வரணும்னா அந்த ஹீரோ லவ் பண்ணணும். மனசளவில் நான் சொல்கிறது, இந்த லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்பிடலாம் அப்படி இருக்குல்ல. மனசில் நம்ம ஃபீல் பண்ணணும், அதை ரசிக்கணும், அனுபவமாக பேச நம்ம ரசிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது அதை ஆடியன்ஸ் ரசிப்பான். நம்ம காதல் படம் பண்ணும்போது கதாநாயகியை லவ் பண்ணுவோம். டைரக்டர் சொல்கிறேன், எல்லோரும் நீங்களாக நாங்களும் சொல்லிடாதீங்க. இயக்குனர் மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது ஹீரோவை லவ் பண்ணுவோம். இதில் கோபி ரெண்டுமே பண்ணிட்டார். அதான் உதாரணம் பெட்ரூம் சீன். கதாநாயகி லவ் பண்ணிட்டாரு, ஹீரோவையும் லவ் பண்ணிட்டாரு. மாஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ரீ ரெக்கார்டிங் சூப்பர்.
அவர் சொன்னார் சும்மா உருட்டு வாங்கினாரு, இதில் உருட்டில் மிரட்டியிருக்காங்க. ஆமாம், எடிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. கோபி சார், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனராக வரக்கான தகுதி இந்த டீரில் காட்சிய. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம்ம தினேஷ் சார் மிகப்பெரிய ஹீரோவாக உருவெடுத்துடணும். கோபி வந்து மிகப்பெரிய வெற்றி படைய இயக்குனராக உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைஞ்சிடணும். அது அடுத்த நிச்சயமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார், அவர் நிறைய கொடியை செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தாவக்க கொடியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன, ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கொடி வளர்த்துக்கிருக்காரு. ஏன்னா நல்ல ஒரு சேர்ந்துட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன் வாங்க, ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.